கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாமஸ் ஆல்வா எடிசன் என்ற பெயரை கேட்டவுடன் யாரும் இவர் யார் என்று கேட்க முடியாத அளவிற்கு நம் எல்லோருக்கும் நன்கு தெரிந்தவர். ஆம், மின்சார விளக்கை கண்டுபிடித்து இந்த உலகிற்கே வெளிச்சம் கொடுத்தவர். அவருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு நிகழ்வு, அமெரிக்க நிறுவனமான வெஸ்டர்ன் யூனியன் என்ற அந்த நிறுவனத்திற்கு ஒரு கருவியை கண்டுபிடிப்பதற்கு இவருக்கு பொறுப்பு கொடுக்கப்படுகின்றது. இவரும் அந்த நிறுவனத்திற்காக ஒரு கருவியை அவர் கண்டுபிடித்து அதை உருவாக்குகின்றார். அதை உருவாக்கிய பிறகு இந்த கருவியை அவர்களிடம் கொடுப்பதற்கு முன்பாக இந்த கருவிக்கு எவ்வளவு விலை நிர்ணயிக்கலாம் என்று அவர் யோசித்தார். அதை யோசித்த பொழுது அவருக்கு எந்த விலை நிர்ணயிப்பது என்பது தெரியவில்லை. உடனடியாக தன்னுடைய மனைவியை அழைத்து இந்த கருவிக்கு எவ்வளவு விலை நிர்ணயிக்கலாம் என்று கேட்கின்றார். அவருடைய மனைவி அந்த கருவியை பார்த்து, இந்த கருவிக்கு 25,000 அமெரிக்க டாலர்கள் நீங்கள் கேட்கலாம் என்று அவள் சொல்லுகின்றார். உடனடியாக தாமஸ் ஆல்வா எடிசன் 25,000 அமெரிக்க டாலர் சரிதான், ஆனால் அது சற்று அதிகமாக இருப்பது போல தோன்றுகின்றது என அவர் யோசிக்க ஆரம்பித்தார். நாட்கள் சில கடந்தன. இவர் இந்த கருவியை கண்டுபிடித்து விட்டார் என்று தெரிந்தவுடன் அந்த அமெரிக்க வெஸ்டர்ன் யூனியன் நிறுவனத்தினுடைய தலைவர் தன்னுடைய நிறுவனத்தில் இருக்கின்ற ஒரு உயர் அதிகாரியை, நீங்கள் சென்று தாமஸ் ஆல்வா எடிசனை சந்தித்து அந்த கருவியை பெற்று வாருங்கள் என்று அனுப்புகின்றார். அந்த அதிகாரி தாமஸ் ஆல்வா எடிசனுடைய வீட்டிற்கு வந்து அந்த கருவியை பார்த்துவிட்டு, இது மிகவும் நன்றாக இருக்கிறது, எங்களுக்கு பிடித்திருக்கின்றது, இதற்கான விலையை நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் எடுத்து செல்கின்றோம் என்று அவர் கூறுகின்றார். தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த கருவியை பார்த்து கொண்டே சிறிது நேரம் இருக்கின்றார். இதற்கு என்ன விலை சொல்லுவது என்று அவர் சிந்தித்துக் கொண்டே இருந்தார். அவர் சிந்தித்துக் கொண்டிருப்பதை பார்த்து, இவர் ஏன் பொறுமையாக இருக்கின்றார் என்று பொறுமையிழந்த அந்த உயர் அதிகாரி உடனடியாக தன்னுடைய காசோலையை எடுத்து அதிலே 1,00,000 அமெரிக்க டாலர்களை எழுதி தாமஸ் ஆல்வா எடிசனிடம், இதோ இந்த காசோலையில் 1,00,000 அமெரிக்க டாலர் இருக்கின்றது, இதை நீங்கள் முன்பணமாக வைத்துக்கொண்டு இந்த கருவியை எங்களுக்கு கொடுங்கள் என்று அதை கொடுத்துவிட்டு அந்த கருவியை அவர் எடுத்து சென்றார். அன்பார்ந்தவர்களே, அந்த கருவிக்கு எவ்வளவு விலை நிர்ணயிக்கலாம் என்று பொறுமையோடு தாமஸ் ஆல்வா எடிசன் சிந்தித்துக் கொண்டிருந்தார். பொறுமையோடு சிந்தித்த அவருக்கு தான் நினைத்ததை விட 4 மடங்கு பணம் அதிகமாக கிடைத்தது. அவர் பொறுமையாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார் என்று பார்த்து பொறுமை இழந்த அந்த உயர் அதிகாரியால் அந்த நிறுவனத்திற்கு 4 மடங்கு நஷ்டம். இதுதான் பொறுமைக்கான பலன், இதுதான் பொறுமைக்கான சக்தி. பொது காலத்தினுடைய 16வது ஞாயிற்றுக்கிழமை இறைவார்த்தை வழிபாடு இறைவனுடைய பொறுமையையும் மனிதர்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டிருக்க வேண்டிய இந்த பொறுமை என்னும் பண்பை பற்றியும் எடுத்துரைக்கின்றது. பொறுமை கடலிலும் பெரியது, பொறுத்தார் பூமி ஆழ்வார் என பல்வேறு பழமொழிகளை நாம் கேட்டிருக்கின்றோம். இன்றைக்கு இந்த இறைவார்த்தை வழிபாடு இத்தகைய ஒரு பொறுமை என்னும் பண்போடு நாம் ஒவ்வொருவரும் வாழ்வதற்கு நமக்கு அழைப்பு தருகின்றது. இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கின்ற பொழுது, நீர் ஆற்றல் மிக்கவராய் இருப்பதால் கனிவோடு தீர்ப்பு வழங்குகிறீர், மிகுந்த பொறுமையோடு எங்களை ஆளுகின்றீர் என்று இறைவனுடைய இந்த பொறுமை என்னும் பண்பை பற்றி அது எடுத்துரைப்பதை பார்க்கின்றோம். இன்றைய முதல் வாசகம் இறைவனுடைய பண்பு நலன்களிலே இந்த பொறுமை என்னும் பண்பை பற்றி எடுத்துரைக்கின்றது. என்பார்களே, இறைவன் என்னுடைய குணமாக இந்த பொறுமை இருக்கின்றது. அந்த இஸ்ராயேல் மக்கள் ஒவ்வொரு முறையும் தங்களுடைய உடன்படிக்கைக்கு எதிராக இறைவனை விட்டு பிரிந்து செல்லுகின்ற பொழுதெல்லாம் இறைவன் அவர்களுடைய மனமாற்றத்திற்காக அவர்கள் மீண்டும் வர வேண்டும் என்பதற்காக பொறுமையோடு காத்திருந்தார். பொறுமை இது அன்பின் வெளிப்பாடு.
பொறுமை இது மனமாற்றத்திற்கான காத்திருப்பு. பொறுமை இது இறைவனுடைய குணம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனத்திலே ஆண்டவர் தாம் வாக்குறுதியை நிறைவேற்ற அவர் காலம் தாழ்த்துவதாக சிலர் கருதுகின்றனர். ஆனால் அவர் அவ்வாறு காலம் தாழ்த்துவதில்லை, மாறாக உங்களுக்காக பொறுமையோடு இருக்கின்றார். யாரும் அழிந்து போகையில் எல்லோரும் மனமாற வேண்டும் என அவர் விரும்புகின்றார் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆமன் பாருங்களே, இறைவன் பொறுமை என்னும் குணத்தோடு இருக்கின்றார். நாம் மனமாறுவதற்காக, தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக. இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்ற பொழுது, நற்செய்தியிலே வயலில் தோன்றிய களைகள் உவமையை பற்றி நாம் வாசிக்கின்றோம். நல்ல நிலத்தில் விளைச்சல் விளைந்து வந்திருக்கின்ற அந்த வயலிலே களைகள் தூவப்படுகின்றன. அதை பார்த்த அந்த நிலக்கிழாரின் பணியாட்கள் நிலக்கிழாரிடம் ஓடி வந்து, நம்முடைய வயலிலே கோதுமைகளுக்கு இடையே களைகள் வளர்ந்து இருக்கின்றது, நாங்கள் போய் அந்த களைகளை போய் பறித்து விடமாக என்று கேட்கிறார்கள். அந்த நிலக்கிழார் இப்பொழுது தேவையில்லை, அறுவடையின் போது பார்த்து கொள்ளலாம், கோதுமை வளர்வதற்காக அதை நாம் பிடுங்கக்கூடாது என்று அவர் குறிப்பிடுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இங்கு நிலக்கிழாரினுடைய பணியாளர்கள் பொறுமை இழந்து, ஐயோ களைகள் வந்துவிட்டதே, இதை உடனடியாக பிடித்துவிட வேண்டும் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். ஆனால் இங்கு நிலக்கிழார் பொறுமையோடு கோதுமை வளர்வதற்காக பொறுமையோடு அவர் காத்திருக்கின்றார். இதுதான் இறைவனுடைய பொறுமை. பல தருணங்களிலே நாம் இந்த நிலக்கிழாரினுடைய பணியாட்களைப் போல எதையும் அவசரமாக உடனடியாக செய்துவிட வேண்டும் என்பதற்காக நாம் பொறுமை இழந்து விடுகின்றோம். தொடர்ந்து இன்றைய நற்செய்தியிலே இன்னும் 2 உவமைகள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. ஒன்று கடுகு உவமை, மற்றொன்று புளிப்பு மாவு உவமை. இவையும் நாம் எத்தகைய ஒரு தருணங்களிலெல்லாம் பொறுமையோடு இருக்க வேண்டும் என்பதை எடுத்துரைக்கின்றது. குறிப்பாக நம்முடைய பொறுமை 2 நிலைகளில் இருக்க வேண்டும் என இந்த 2 உவமைகளும் நமக்கு எடுத்துரைக்கின்றது. முதலாவதாக, கண்ணுக்கு தெரிந்தவற்றில் நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும். கடுகு அது ஒரு சிறிய கண்ணுக்கு தெரிந்த ஒரு விதை. அது நிலத்திலே விழுகின்ற பொழுது நிலத்திலிருந்து செடியாக வந்து வளர்ந்து பின்புதான் அது பெரியதாக வளரும். அது கண்ணுக்கு தெரிந்து நமக்கு வளர்கின்ற ஒன்று. அப்ப கண்ணுக்கு தெரிந்தவற்றில் நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். சிறிய விதை செடியாக மரமாக வளர்வதற்காக பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக புளிப்பு மாவு உண்மை. இது கண்ணுக்கு தெரியாதவற்றில் நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்பதை எடுத்துரைக்கின்றது. புளிப்பு மாவு மற்ற மாவோடு சேர்க்கப்படுகின்ற பொழுது மற்ற மாவும் புளிப்பேறுவது நம்முடைய கண்ணுக்கு தெரியாது. அது மற்ற மாவு அனைத்திலும் சேர்ந்து புளிப்பேறுவதற்காக நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ஆக வாழ்க்கையினுடைய நிலைகளில் நாம் பொறுமை என்ற பண்பை நமதாக்குகின்ற பொழுது அது கண்ணுக்கு தெரிந்தவற்றிலும் கண்ணுக்கு தெரியாதவற்றிலும் எல்லா நிலைகளிலும் இந்த பொறுமை நம்முடைய வாழ்க்கையாக்க வேண்டும் என்பது இன்றைய நற்செய்தியின் வழியாக, குறிப்பாக இந்த 2 உவமைகளின் வழியாக நமக்கு சொல்லப்படுகின்ற உண்மையாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் இந்த பொறுமை என்ற பண்பு நமதாக வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இறைவனுடைய இந்த பொறுமை நம்முடைய வாழ்க்கைக்கு சிறந்த முன்மாதிரியாக இருக்கின்றது. நாமும் இறைவனைப் போல பொறுமை என்னும் பண்பை நமதாக்க வேண்டும். குறிப்பாக நம்முடைய குடும்பங்களில் கணவன் மனைவிக்கிடையே, சகோதர சகோதரிகளுக்கிடையே, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே பல தருணங்களிலே இந்த பொறுமை தேவைப்படுகின்றது. நம்முடைய குடும்பங்கள்ல அதிகமாக பிரச்சனைகள் வருவதற்கு இந்த பொறுமை இல்லாததுதான் காரணம். எதற்கு எடுத்தாலும் கோபம், எல்லா தருணங்களிலும் உறவுகளிடத்திலே கோபம். இந்த கோபம் நம்மை பிரச்சனைகளுக்கு உள்ளாக்குகிறது. அதற்கு மாறாக இந்த பொறுமை என்னும் பண்பை நமதாக்குகின்ற பொழுது அது நம்முடைய உறவுகளை வலுப்படுத்துவதாக இருக்கின்றது. அன்பார்ந்தவரே, கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அல்லது எப்பேற்பட்ட உறவுகளுக்கிடையே பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அது ஒரு நூலை 2 பக்கமும் பிடித்து இழுப்பதை போல, நீ இழுப்பதை போல நானும் இழுப்பேன் என்று இருவரும் அந்த நூலை பிடித்து இழுத்துக்கொண்டே இருந்தால் அந்த நூலானது அறுபடும். அதற்கு மாறாக ஒருவர்
கோபத்தோடு இருக்கின்ற பொழுது, ஒருவர் சண்டை போடுகின்ற பொழுது, குடும்பத்திலே ஒருவர் விட்டு கொடுத்தால், பொறுமையோடு இருந்தால் அங்கு அந்த நூலானது அறுபடாது, நம்முடைய உறவானது அறுபடாது. பொறுமை நம்மை வலுப்படுத்தும். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே இந்த பொறுமை என்ற பண்பு தேவைப்படுகின்றது. இன்றைய நாளிலே நாம் வள்ளுவரின் குரலையும் நினைவில் கொள்ள வேண்டும். அகழ்வாரை தாக்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தல். நிலம் தன்னை அகழ்வாரை தாங்குவது போல நம்மை இகழ்வார்வையும் நாம் தாங்க வேண்டும். ஆமாம் பார்ந்தவர்களே, நம்மை பற்றி பல்வேறான விமர்சனங்களை முன்வைக்கலாம், பல்வேறான பேச்சுகளை பேசலாம், ஏளன பேச்சாக இருக்கலாம், கோபப்பட்டு பேசுகின்ற பேச்சுகளாக இருக்கலாம். எல்லாவற்றிற்கும் நாம் விடை சொல்லிக் கொண்டே இருந்தால் நம்முடைய வாழ்வு நன்றாக அமையாது, நம்முடைய வாழ்வு மகிழ்வாக அமையாது. அந்த தருணங்களிலெல்லாம் நமக்கு அமைதி தேவைப்படுகிறது. நாம் படிக்கின்ற கல்வி நிறுவனங்களிலே, நாம் வேலை செய்கின்ற நிறுவனங்களிலே இந்த பொறுமை நமக்கு தேவை. நாம் வேலை செய்பவர்களாக இருந்தாலும், வேலை கொடுப்பவர்களாக இருந்தாலும் இந்த பொறுமை நமக்கு தேவைப்படுகிறது. பார்த்தவர்களே, சைனீஸ் பேம்பூவினுடைய வளர்ச்சியை பற்றி சொல்லுகின்ற பொழுது, இந்த சைனீஸ் பேம்பூவினுடைய அந்த விதையை அவர்கள் நிலத்தில் போடுகிறார்கள். நிலத்தில் போட்டு அதற்கு நீர் ஊற்றுகிறார்கள், உரமிடுகிறார்கள். ஒன்றும் வளரவில்லை. தொடர்ந்து அதற்கு நீர் ஊற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த இடத்தில் களைகள் வராமல் இருப்பதற்காக சுற்றிலும் பாதுகாக்கிறார்கள். 1 ஆண்டு, 2 ஆண்டு, 3 ஆண்டு, 4 ஆண்டு, 5வது ஆண்டில் சில வாரங்களிலே மிக வேகமாக அந்த சைனீஸ் பேம்பு வளர்ந்து விடுமா. 4-5 ஆண்டுகள் பொறுமையோடு காத்திருக்கும் பொழுதுதான் சில வாரங்களிலே இந்த சைனீஸ் பேம்பு, அந்த மூங்கில் மிக வேகமாக வளர்ச்சி அடைகின்றது. அமன்பார்ந்தவர்களே, வாழ்க்கையில் நமக்கு இந்த பொறுமை மிக மிக அவசியமாகிறது. அதற்கு இறைவன் மிக சிறந்த முன்மாதிரியாக எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். இன்றைக்கு இறைவன் நம்முடைய மனமாற்றத்திற்காக பொறுமையோடு காத்திருக்கின்றார். நாம் நம்முடைய உறவுகளோடு சேர்ந்து வாழ்வதற்காக, மகிழ்ச்சியோடு இருப்பதற்காக, நம்முடைய கோபத்தை அறவே விட்டு விலகுவதற்காக நாம் இந்த பொறுமை என்னும் பண்பை நமதாக்கவே இறைவனுடைய பொறுமைக்கு மனமாறி விடையளிப்போம். நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சிக்கு பொறுமையை நமதாக்குவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.